இந்த கவுன்சிலோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அடிக்கிட்டே போகலாம். அதுக்கு இந்த மாநாடு நேரம் பத்தாது. அதனால சுத்தமா அதோட ஹைலைட்டான விஷயத்தை மட்டும் சட்ட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் குழு, லீகல் அட்வைசரி அண்ட் மென்டர்ஷிப் போர்ட் அப்படிங்கிற பவர்ஃபுல் போர்டை தமிழ்நாட்டில் யாருக்கும் உருவாக்குறது கிடையாது. அதை இந்த கவுன்சில் மூலியமா உருவாக்கிட்டோம். இப்போ இதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? ரிட்டையர்டு ஜட்ஜஸ், ரிட்டையர்டு லாயர்ஸ், தலை சிறந்த ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, சீனியர் பிசினஸ்மேன், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட், ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் மற்றும் பேங்க் மேனேஜர் அந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு இதை வந்து போர்டை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறோம். இதை உருவாக்கத்துக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுது. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் கொஞ்சம் நம்ம மக்களிடையே டைம் கேட்டது மாதிரி நம்ம வந்து வணிகர்களிடையே கொஞ்சம் டைம் கேட்கிறோம். இன்னும் 2 மாத காலத்தில் இந்த கவுன்சில் முழுமையடைந்து தன்னுடைய நடவடிக்கையை தொடங்கும் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவுன்சிலோட தாரக மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் சொன்னாரு, ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படின்ட்டு. நம்ம அதையே இங்கே முன்மொழிகிறோம். கவுன்சில் ஆஃப் பிஸ்னஸ்மேன், பை த பிஸ்னஸ்மேன் அண்ட் ஃபார் த பிஸ்னஸ்மேன் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.